ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான விலாகு. ஆடி 18 அன்னைக்கு எங்களுக்கு எப்படி போயிருந்துச்சு அப்படின்றதான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்கள் ஏரியா சைடு நாங்கள் ஆடி 18க்குலாம் என்னென்ன பண்ணோம் அப்படின்ற இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வாங்க விலாகை கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். மண்டே மார்னிங் வந்து ஒரு 6 ஓ கிளாக்லாம் எந்திரிச்சாச்சு. மணி வந்து வாக்கிங் போனார். போனதுக்கப்புறம் நான் வந்து எங்களுக்கான டீ, பாப்பா தம்பிகளுக்கான பால்லாம் வந்து எடுத்து ரெடி பண்ணி வச்சாச்சு. அந்த அன்னைக்கு ஆடிப்பெருக்கு அப்படின்றனால அம்மாங்க வீட்டில் வந்து வருஷம் வருஷம் என்ன பண்ணுவாங்கன்னா, தாத்தா பாட்டிக்கு வந்து படையெல்லாம் போட்டு காக்காவுக்கு வந்து சாவதாமலாம் வைப்பாங்க. ஸோ அது மாதிரி இன்றைக்கி காலையில் அம்மாங்க வீட்டில் வந்து கறி குழம்போட சமையல் ஒர்க் வேறு போயிட்டு இருந்துச்சு. நம்மளும் வந்து பிள்ளைங்களெல்லாம் எழுப்பி ரெடி பண்ணி விட்டுட்டு சாமி கும்பிட்ற டயத்துக்கு அப்படியே போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் டக்குன்னு எங்கள் வீட்டில் அந்த வேலையெல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தேன். மணி ஒரு லாஸ்ட் ஒரு 1 வீக்காக அந்த சும்மா மார்னிங் எழுந்திரிச்சு வாக்கிங் மாதிரி வந்து போயிட்டுருக்காரு. அதனால் வந்து வெயிட் ரொம்ப சேஞ்ச் ஆகிருக்குமோ அப்படின்னு சொல்லி நினச்ச ஆர்வ கோளாறில் வந்து வெயிட் மிஷின் எடுத்து வச்சு பார்த்தாரு. பட் எப்பயும் இருக்கிற வெயிட்டை விட ஒரு 2 கிலோ 3 கிலோ வந்து எச்சு தான் ஆகியிருக்காரு. ஸோ அதை மொபைல்லே வந்து நாங்கள் கனெக்ட் பண்ணி அந்த ஆப்பில் வந்து வச்சுருக்கனால யார் வெயிட் லாஸ்ட்டாக எவ்வளோ இருந்துச்சு, எப்போ பார்த்தோம் அப்படின்றத அக்யூரேட்டாக வந்து தெரிஞ்சிடும். மகிழினி, ரித்வின் எல்லாருமே நாங்கள் 4 பேருமே வந்து ஏறி நின்று பார்த்துட்ருந்தோம். ரித்வின் வந்து 22 சம்திங் ஏதோ இருந்தால், பாப்பா வந்து 16ஓ 18ஓ சம்திங் வந்து இருந்தாள். லாஸ்ட்டு ஒரு 1.5 இயர்ஸாகவே அந்த 65 to 67 அந்த ரேஞ்சிலேயே தான் வெயிட் வந்து என்னோடது மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. சரி ஓகே அப்படியே போகட்டும் அப்படின்னு சொல்லி தான் விட்டாச்சு. நாங்களும் ஃப்ரெஷ் ஆகிட்டு ரெடி ஆகிட்டு அப்படியே வந்து அம்மாங்க வீட்டுக்கு சாமி கும்பிட்றதுக்கு வந்தாச்சு. படையெல்லாம் போட்டு எல்லாம் ரெடியாக வச்சுருந்தாங்க. சரி அப்படியே போய் சாமி கும்பிட்டுட்டு மேலே கொண்டு போய் வந்து காக்காவுக்கு வந்து சாதம் வைக்கணும். பாப்பா வந்து என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா, எதுக்கு தாத்தா இன்றைக்கி உங்கள் அம்மாவுக்கு வந்து பர்த்டேவா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தா. இல்லை பாப்பா, அந்த அஜிக்கு வந்து சாமி கும்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அத்தை மாமா ஊருக்கு பக்கத்தில் வந்து போலிம்னூருன்ற ஊரில் வந்து ஒரு கருப்புசாமி கோயில் வந்து சாமி கும்பிடுங்க. இன்றைக்கி ஆடி 18 அன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 கிடாய்க்கு மேலே வெட்டி அங்கே சாமி கும்பிடுவாங்க. அங்கே கால பூஜை வந்து 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ வந்து வருஷம் வருஷம் அவங்களும் வந்து இந்த ஒரு 4-5 வருஷமாக காலையில் ஆடி 18 அன்னைக்கு காலையில் வெள்ளனாவே கிளம்பி அங்கே கோயிலுக்கு வந்து போயிடுவாங்க. அந்த தாத்தா பாட்டி இறந்துருந்த டைம் தான் போக முடியாமல் இருந்துச்சு. இப்போ வந்து அதெல்லாம் முடிஞ்சில. ஸோ சின்ன தாத்தாவும் இறந்ததுக்கு நம்ம கோயிலுக்கெலாம் போய்க்கலாம் அப்படின்னு சொன்னனால வந்து காலையில் சீக்கிரமாகவே கிளம்பி அவங்களும் போயிட்டாங்க. நாங்களும் வந்து சாமியை கும்பிட்டு வந்து இங்கே அம்மாங்க வீட்டில் கும்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் இங்கே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். போய் மேலே வைக்கிறதுக்குள்ளேயே வந்து அந்த லைனில் வந்து உட்காந்துருந்துச்சு. ஆனாலும் அந்த ஒரு 5 நிமிஷமாச்சு பிகு பண்ணி தானே காக்காவும் எடுக்கும். ஸோ அது மாதிரி தான் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். வந்து உட்காந்து பார்த்துட்டு திரும்பியும் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்றதுக்காக வந்து போய் உட்காந்துட்டு காக்கான்னு கத்திக்கிட்டே இருந்துச்சு. அடுத்த கொஞ்சம் நேரம் கழித்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பன்னு இதெல்லாம் இருந்துச்சு. அம்மா வந்து அதையும் எடுத்து பிரித்து வை அப்படின்னு சொன்னனால எடுத்து அதையும் வச்சுக்கிட்டு இருந்தேன். ஓடியாந்துரு கல் இருக்குது பார்த்துருவா. எடுத்துறாங்க ரைட். அம்மாங்க வீட்டில் திரும்பி கீழே வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்தால் இன்றைக்கி கவினுக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு சாக்லேட் கொண்டு வந்து கொடுத்தான். பர்த்டே பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ணிகிட்டு இருந்தான். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபேமிலி ஃபோட்டோ வந்து எடுத்திருந்தோம்ல, அதை வந்து நான் எந்தெந்த ஃபோட்டோ வந்து ஃப்ரேம் போட்டோம் அப்படின்றது பாப்பா தம்பிக்கு தெரியாது. ஸோ வந்து அவங்கள வச்சு சர்ப்ரைஸாக ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏன்னா நாங்கள் வந்து ரித்வினுக்கோ மகிழினி நாங்கள் எல்லாம் 4 பேர் சேர்ந்து நின்று பெருசாக ஃபோட்டோ எடுத்ததே இல்லை. ஆக்சுவலாக இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ வந்து பிள்ளைங்க ரொம்ப ஆர்வமாக வந்து வேகமாக அந்த பேப்பர்லாம் கிழிச்சு வந்து எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ரெடி 1 2 3 எடிட்டே பண்ணல அவங்க. என்னத்தை எடிட் பண்ணிருக்காங்க? என்னமோ ஒன்று ஃபோட்டோன்றதே இல்லாமல் இருந்துச்சு. ஃபோட்டோ வாங்கி வச்சு எது நல்லா இருக்குன்னா இதுதான் நல்லா இருக்கு. இது வந்து இங்கே ஒட்டந்தத்தில் இருக்க ஒரு ஸ்டுடியோவில் தான் போய் எடுத்தோம். பட் வந்து பெரிய அளவுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக பிடிக்கவே இல்லை. நல்லா வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய ஃப்ரேம் ஃபோட்டோவாக ஒன்று போடணும்னு ரொம்ப ஆசை. இன்னும் சாரீலாம் கட்டிட்டு போய் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிருக்கேன். பார்க்கலாம். மணி வந்து நான் அப்படிலாம் எடுக்கிறது வந்து நம்ம திண்டுக்கல்ல போய் எடுத்துக்கலாம், இங்கே வேணாம் அப்படின்னு சொன்னார்.
சரி இப்போயாச்சும் சொன்னீங்க அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். கடைக்கு ஃபோன் பண்ணி அங்கேயே கேட்டேன், ஏன் இப்படி ஒரு எடிட்டிங் கூட பண்ணாமல் ஃபோட்டோ ஃப்ரேம் கொடுத்துருக்கீங்க, இவ்வளோ சார்ஜ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்க வந்து சரி கொண்டு வந்து கொடுங்க மேம்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்றது தெரியலை. அது இல்லாமல் அடிஷ்னலாக ஒரு 3 ஃபோட்டோ காப்பி வந்து கேட்டிருந்தோம், அதையும் கொடுத்து விடாம விட்டாங்க. ஃபோட்டோ ஆக்சுவலாக வாங்கிட்டு வந்ததே அப்பா தான், அவருக்கு தெரியாது என்னென்ன இருக்குது அப்படின்றது. நம்மளும் போய் இந்த கரெக்ஷனை சொல்லி வந்து திரும்பி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். சரி மணி வந்து இன்றைக்கி ஒரு நாளைக்கு வந்து வீட்டில் தொங்க விட்டுக்குவோம், எந்த இடத்துல ஆணி அடித்து மாட்டுறது அப்படின்றது கரெக்டாக பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்லி நின்று அதை ஆணி அடிச்சுக்கிட்டு இருக்காரு. நானே ஆக்சுவலாக அவர் டியூட்டியில் வந்து கொஞ்சம் எங்களோட 3 பேர்த்தோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து கேட்டிருந்துருக்காங்க. அதுக்காண்டி தான் நாங்கள் பேரண்ட்ஸ் மீட்டிங்கை முடிச்சுட்டு நேராக வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணவே போயிருந்தோம். அப்படியே 4 பேர் ஃபோட்டோ இல்லை அப்படின்றனால தான் போய் உட்காந்து எடுத்தோம். பெருசாக ப்ரீ பிளானெல்லாம் கிளம்பி போகல. ஆடி 18 அன்னைக்கு வந்து நம்ம அந்த தாலி மாற்றி போட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே, அதுக்கு ஒரு சில டைமிங்லாம் இருந்திருக்கும் போல். காலையில் 9:15க்கு மேலே நாங்களும் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சிட்டோம். அத்தையும் வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க. அந்த டயத்துக்கு அத்தை வந்தனால கையோட வந்து தாலி வந்து நம்மளும் கோர்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் எடுத்து வந்து கோர்த்துட்டு இருந்தோம். இன்னொன்று, அடிக்கடி மாத்திர ஆளும் நான் இல்லை, வருஷத்துக்கு ஒரு தடவை எப்பயாச்சும் மாற்றுவேன். இல்லை அப்படின்னா கொஞ்சம் கயிறு நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா அதையும் மாற்ற மாட்டேன். ஸோ வந்து கயிறை மாற்றிட்டு ரிட்டன் வந்து கோயிலுக்கு வந்து கிளம்பிட்டோம். அந்த அன்றைக்கி மணி வந்து டியூட்டிக்கு நான் கொஞ்சம் லேட்டாக 11 o'clock தான் கிளம்புவேன். அதனால் வந்து உங்களை கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு எங்களே வந்து கூட்டிகிட்டு வந்து போகிறாரு. அம்மாவும் அப்பா இன்னொரு சித்தப்பா 3 பேர் வந்து அவங்களோட குலசாமி கோயில் அங்கே தோரங்குறிச்சி பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து போகிறாங்க. நானும் தான் போயிருப்பேன், பட் வந்து எனக்கு ஆனால் ட்ரெஸ் வாஷ் பண்ணுறது இப்போல்லாம் கையில் துவைக்கிறனால சுத்தமாக இடுப்பு வலி, ரொம்ப நேரம் உட்காந்துட்டு போக முடியல. பைக்லேயே பார்த்தீங்க அப்படின்னா பக்கம்தான், பட் அதுக்கே முடியல, அவ்வளோ பெயின் ஆகுது. ஸோ அதனால் ரொம்ப லாங்கு அப்படின்றனால விட்டுட்டோம். மணி அதனால் சரி வாங்க உங்களை வேணால் இங்கே கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி தான் இங்கே கூப்பிட்டு போனார். அவருமே சப்போஸ் வரல அப்படின்ட்டு இருந்தாருன்னா கண்டிப்பாக எங்கேயும் போயிருக்க மாட்டோம், வீட்டில் தான் இருந்திருப்போம். இந்த கருப்புசாமி கோயில் பார்த்திங்கன்னா எங்கள் ஊர்லேருந்து போலிம்னூர் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் தான், எங்கள் ஊர்கிட்ட மலை அடிவாரம், நல்ல மலை அடிவாரம், நீலமலையாண்டி அப்படின்னு சொல்லி இந்த சாமியை வந்து சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 22 வருஷம் வந்து 29வது வருஷம் வந்து இந்த வருஷம் சாமி கும்பிட்றாங்க. அப்போ எவ்வளோ வருஷம் வந்து எப்படியெல்லாம் செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்கன்னு பாருங்களேன். கிட்டத்தட்ட 200க்கு மேலேயான கெடா வெட்டி விருந்து அன்னைக்கு யார் வேணாலும் போய்க்கலாம். அங்கே முடிஞ்சவங்க வந்து சாப்பிட்டுட்டு அன்னதானத்துக்கு நன்கொடை கொடுக்குறவங்களும் கொடுப்பாங்க. அவ்வளோ ஃபேமஸாக நடக்குங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு போலீஸே வந்து ஒரு 50 போலீஸ்க்கு மேலே இருந்தாங்க. வண்டி பார்த்திங்கன்னா கோயிலுக்கு ரொம்ப முன்னாடியே வந்து இப்போல்லாம் வண்டி 2 வீலர் கார் பார்க்கிங்க்கு எல்லாமே ரெடி பண்ணியிருந்தாங்க. இந்த ஏரியா சைடு யானை வந்து ரொம்ப அதிகமாக வரும். ஸோ கவர்மெண்ட்லேருந்தே வந்து சோலார் வந்து மலை அடிவாரத்தில் கீழே இருக்க இடத்துலலாம் தொங்கு சோலார் வந்து போட்டிருந்தாங்க. லைன் பார்த்திங்களா, இன்னும் கோயில் இன்னுமே உள்ளே இருக்குது கொஞ்சம், இங்கேருந்தே லைன் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ வந்து சாமியை கும்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்களும் வந்து போனோம். லைன் சாமியை கும்பிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து அன்னதானத்துக்கு வந்து நிற்பாங்க. காலையில் 6 மணிலேருந்து சாமி கும்பிட்டுட்டு அப்படியே அன்னதானம் சாப்பிட்டு வர மக்கள் தான் ரொம்ப அதிகம். அதாவது 29 வருஷமும் இதை செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு இருந்திருக்கும், இது எவ்வளோ பவரான ஒரு இடம் அப்படின்றது பாருங்களேன். வேண்டுதல் வைக்கிறவங்க வேண்டுதல் பழிச்சோன்னா வந்து கெடாயோ அவங்களால என்ன முடியுதோ ஆடோ இல்லை கோழியோ ஏதோ ஒன்று வாங்கி வந்து கோயிலில் கொடுத்துருவாங்க. அவங்க சார்பாக கோயிலையே வெட்டி வந்து அங்கேயே வந்து சமைச்சு எல்லாமே பண்ணுவாங்க. தேக்ஸால பார்த்திங்கன்னா வெந்துக்கிட்டே தான் இருக்கும். காலையில் 6 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் அந்த அன்னதானம் அப்படின்னா எவ்வளோ பேர் வந்திருப்பாங்க அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த வருஷம்தான் இந்த மாதிரில வந்து தூரியெல்லாம் இங்கே ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. 4 மணி ஒரு வருஷம் மதியம் வந்திருந்தோம் பிள்ளைங்களை விட்டுட்டு. அப்போல்லாம் இந்த தூரி இந்த கடையெல்லாம் இல்லை, கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ இந்த வருஷம் வந்து இந்த மாதிரிலாம் தூரியெல்லாம் போட்டு பிள்ளைங்க வந்து பொம்மைலாம் எனக்கு இந்த வருஷம் எதுவும் வேணாம், நாங்கள் வந்து அந்த தூரியில் மட்டும் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி வாங்க அப்படின்னு சொல்லி தான் வந்து தூரியில் உட்கார வச்சுட்டு விளாண்டுட்டு இருந்தோம். நான் உட்கார்றதா ஐடியாவே இல்லை, ஆனால் வந்து பாப்பா கீழே விழுந்துருவா அப்படின்ற ஒரு பயத்திலே நின்றுட்டு இருந்தேன். நீங்களும் வேணால் உட்காந்துக்குங்கன்னு சொன்னாங்க. ஈச் 50 rupees. ஸோ வந்து 150 rupees கொடுத்து டிக்கெட் எடுத்துகிட்டு நாங்களும் வந்து கொஞ்ச நேரம் தூரி வந்து விளையாண்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஸ்வீன் கண்டிப்பாக பிடிச்சிக்குவான், ஆனால் மகிழினி பிடிக்க மாட்டான். நான் உட்காந்துருக்கீழே அந்த கம்பியிலேருந்து கீழே அப்படியே தலையை சாச்சா. ஐயோ பாப்பா தெய்வமே உனக்கு புண்ணியமாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிடிச்சி உட்கார வச்சுருந்தேன். நல்லா இருந்துச்சா? அதுக்கு தான் தெரியும், அதுக்கு தான் உன்னை தனியாக விட்டால் தப்பு. இறங்கி விடு, ஜம்ப் பண்ணு, ஜம்ப்பு. ஜாலியாக இருந்துச்சா?
திருப்பூர் தாத்தா கூட நைட்டு வரானா? அதான் யானை வரட்டும். ம் எல்லாரும் இருப்பாங்களா? இருப்பாங்க, யானை கூடயே இருப்பாங்க. டக்குன்னு சாமியை கும்பிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பியாச்சு. பாதி தூரத்துக்கு வந்து நல்லா ரோடு போட்டிருக்காங்க. அந்த மலை கிட்ட அடிவாரத்துக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே மண் ரோடு தான். யானையெல்லாம் வரும் அப்படின்றனால ஃபுல்லாக குண்டும் குழியுமாக சோலாராக தான் இருக்கும். கொஞ்சம் நம்ம அப்படியே வந்து பாதை வந்து ஒரு டிராக்டர் அந்த அளவுக்கு போகிற அளவுக்கு பாதை இருக்குது. அதுலேயே நாங்களும் வந்து போயிட்டு அப்படியே வந்தாச்சு. வீட்டு பக்கத்தில் போர் போட்டுட்டு இருந்தாங்க. அந்த போருக்கு புகைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு புகை. ரித்வின் இருந்துட்டு என்னம்மா பனிமலை இங்கே வந்து பேஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அவனுக்கு இந்த போர் வண்டி அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். என்னமோ வித்தியாசமாக பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு உட்காந்து பார்த்துட்டு இருந்தான். கொஞ்ச நேரம் மணி வந்ததுக்கப்புறம் டியூட்டி கிளம்பிட்டாரு. பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போய் அந்த போர் போடுறதை காட்டிட்டு மேலே கூப்பிட்டு வந்துட்டேன். பேக் பண்ண வேண்டியது ஏகப்பட்டது இருக்குது. போஸ்ட் ஆஃபீஸு ப்ளஸ் அது கூட சிஓடி எல்லாம் புக் பண்ண வேண்டியது இருந்துச்சு. பிள்ளைகளை உட்கார வச்சுட்டு நானும் வந்து வேலையை பார்த்துட்டு இருந்தேன். மதியத்துக்கு மேலே வந்து ரொம்ப சேட்டை பண்ணாங்களேன்னு சொல்லி அடித்து தூங்க வச்சுட்டு என்னோடய எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு கையில் துவைக்க வேண்டியது கிட்டத்தட்ட 2.5 வாலி சேர்ந்துருச்சு. அதான் மிஷின் இன்னும் சரியாகலை. ஸோ வந்து இன்றைக்கி கையில் தான் துவைக்கணும்டா அப்படின்னு சொல்லி எடுத்து எல்லாம் ஊற வச்சுட்டேன். அத்தை வந்து வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு எங்களோட கோயில் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து கூப்பிட்டு போயிருந்தாங்க. கண்டிப்பாக வாஷிங் மிஷின்லேயே துவைச்சிட்டு இருந்தவங்களுக்கு கையில் துவைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்றதான் சொல்லணும். ஒர்க்கிங் உமன்ஸ் எல்லாம் வந்து வேலைக்கும் போயிட்டு வந்துட்டு துணி துவைச்சி எடுத்து வைப்பாங்க. அவங்களுக்குலாம் ஒரு பெரிய ஹேண்ட்ஸ் ஆஃபே பண்ணணும். என்னால் நிஜமாக முடியலங்க. அவ்வளோ ஒரு கொடி பெயின் ஆயிடுச்சு இடுப்பு. இனி முடியாதடா சாமி, எப்படா மிஷின் சரி பண்ண வருவீங்க அப்படின்ற மாதிரி எனக்குள்ளே வந்து ஃபீல் ஆயிடுச்சுன்னே வச்சுக்கோங்களேன். நான் வந்து 2 நாள் தான் துவைக்கல. பிள்ளைங்க மட்டும் அவ்வளோ ட்ரெஸ்ஸு வந்து கழட்டி போட்டிருந்தாங்க. கீழே தொட்டியிலே தண்ணி இருந்தனால மோந்து ஊற்றி அலாசியாச்சு. இப்போ தண்ணி வேறு கொஞ்சம் திரும்பி வந்து பிரச்சனை ஆகுது. இதுக்கு எங்கள் ஊருக்கு மேலேயே டேம் இருக்குது. ஆனாலும் தண்ணி வந்து சரியாக வரமாட்டேங்குது. ஓகே, நம்ம இன்னும் யாரையும் வந்து குறையெல்லாம் சொல்லிகிட்டு இருக்க முடியாது. நம்ம வேலையை வேகமாக முடிக்கணுண்டான்னு சொல்லிட்டு 5:45 ஆரம்பித்தது என் வேலை கரெக்டாக 7:15 ஆயிடுச்சுங்க. 7:30 இருக்கும் நான் ஒர்க்கை முடிக்கல. வந்ததுக்கப்புறம் ருத்வின்னு கொஞ்சம் ஹோம்ஒர்க் சொல்லித்தர வேண்டிய வேலை இருந்துச்சு. அதையும் பார்த்துட்டு நைட் டின்னருக்கு வந்து தோசையே சிம்பிளாக ஊற்றி கொடுத்துட்டாங்க. பிள்ளைங்களும் சாப்பிட்டுட்ருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நீங்கள் இந்த வருஷம் ஆடிப்பதற்கு எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க, எப்படிலாம் நீங்கள் கொண்டாடுவீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.